ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்ஹவுஸ்சமையல். வாங்க இன்னைக்கு சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூலேருந்து கோலா உருண்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பையும் மேலே ஒரு காப் மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவிற்கு தேங்காய் எடுத்துகிட்டு இதை வந்து கொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சதற்கு பிறகு நம்ம சுத்தம் செய்த வாழைப்பூவை வந்து இதில் சேர்த்துடலாம். என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் 1/2 இன்ச் அளவிற்கு இஞ்சி, அதையும் சேர்த்துடலாம். 4 எண்ணிக்கையிலான பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துடலாம். 5 பல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டை அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவிற்கு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 5லிருந்து 6 வரையும் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 டீஸ்பூன் அளவிற்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவிற்கு பெரும் சீரகம்னு சொல்லக்கூடியதை நான் எடுத்திருக்கேன். இந்த கசகசாவும் இந்த சீரகமும் தான் இதுக்கு டேஸ்ட் வந்து கொடுக்கும், அதனால் இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துடலாம். இந்த வாழைப்பூவில் நிறைய வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும், பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் 1/4 கப் அளவிற்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதில் 1/2 இன்ச் அளவிற்கு பட்டை, 3 எண்ணிக்கையிலான லவங்கம், அதையும் இதில் சேர்த்துட்டு பவுடர் போல் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது வந்து gastric ஜூஸ் வந்து நமக்கு நிறைய செக்ரேஷன் ஆகும், அதனால் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரைச்சதெல்லாம் வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துடலாம். அதில் 3/4 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு, சிறிதளவிற்கு கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு நமக்கு வந்து நல்ல உருண்டை வந்து பிடிக்க வரணும். இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்த தேவையில்லை. உருண்டை பிடிக்க முடியலன்னு சொன்னால் நம்ம திருப்பியும் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்தனோம்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள், இது போல் எல்லாம் நல்லா கலந்ததற்கு பிறகு சிறு பகுதி எடுத்து இது வந்து சிறு சிறு உருண்டைகளாக நம்ம வந்து தயார் செய்திடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பொட்டாசியம், கால்சியம், அயன், லோ சோடியம், நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் நிறைய இன்சுலின் வந்து செக்ரேஷன் ஆகிறதுனால சுகர் வந்து எப்பயுமே நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் வராமலும் நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். இதில் பொட்டாசியம் நிறைய வந்து செக்ரிகேஷன் ஆகிறதுனால பிபி வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அதே போல் குரோனிக் டிசீஸ், கேன்சர், ஹார்ட் டிசீஸ், அல்சைமர்ஸ் இதெல்லாம் வராமலும் நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை இந்த வாழைப்பூலேருந்து ஏதாவது ஒரு டிஷ் வந்து நீங்கள் செய்துடுங்க. நான் ஆல்ரெடி வாழைப்பூவில் வடை செய்வது எப்படின்னு போட்டிருக்கேன், அதனோட டிஸ்கிரிப்ஷனும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌன் கலர் ஆனதும் இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இது மிதமான தீயில் பொறுமையாக வந்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப குறுகிய டைமில் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.